ஃபர்ஸ்ட் டைம் கிரே உல்ஃப்ல ரியல் ஓஜா போர்டு பண்ண போறோம். எப்படி இருக்கு ப்ரோ போர்டெல்லாம்? செம்மையா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஓகே தான் ப்ரோ. எனிவே இது மிகப்பெரிய பாக்கியம் ப்ரோ. நீங்க பேய்கிட்ட பேசிருக்கீங்க ப்ரோ. எல்லாருக்குமே கிடைக்காது ப்ரோ இது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஓஜா போர்டெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இறந்த வீட்டில் கூட போயிருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்க கூட ஓஜா போர்டு பண்ணிக்கிட்டு இருந்த போது யாரோ என்னோட முது தண்டில வந்துட்டு நீவின மாதிரி இருந்தது ப்ரோ. அப்பயே ஏன்ட்ட ஏன் சொல்லல ப்ரோ? நம்ம ஓஜா போர்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இடையில வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லல. பட் ப்ரோ அந்த பையன் வந்துட்டு தள்ளி விட்டு, அதனாலதான் இது மேபி அந்த நான் தள்ளி விடல. என்ன பிளான் பியோட தான் வந்திருக்கோம். பேக் சைடு ஏதோ ஒரு டோர் ஓப்பன்ல இருக்குன்னு சொன்னாங்க. அது வழியா உள்ள போக ட்ரை பண்ணலாம். போடா போடா போடா. வந்த ஸ்டார்டிங்லேயே இப்படி ஆகி போச்சு. கையெல்லாம் போச்சு. இல்ல ப்ரோ ஓகே தான் பிரச்சனை கிடையாது. ஓகே, அங்க வர வழியிலேயே அங்க போர்டு வச்சிருந்தாங்க, இது ரொம்ப டேஞ்சரான பகுதி, இந்த பக்கம் வராதீங்க, அப்படியே வந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி போர்டு, டேஞ்சரான விஷயம்லாம் அங்க போட்டிருந்தது. அந்த இடத்துல கேமராவே நான் வெளியே எடுக்க முடியாத சுச்சுவேஷன். என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்குள்ள போக கூடாதுன்றதுக்காக செக் போஸ்ட் மாதிரி சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க. இந்த பயங்கரமான இடத்துக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கோம்னா, அமர், வெங்கடேஷ், அல்லமீன், சியார். இவர் இந்த லொகேஷன் நமக்கு சொன்னது. இங்க இருக்கிற பேக் ஸ்டோரிஸ், இந்த இடத்துக்கு இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து கூட்டிட்டு வந்ததும் இவர் தான். இவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடு எதுவும் இருக்கா ப்ரோ? வீடு எங்க ஏரியால இல்ல, அங்க கீழே இருக்கு. ஓகே ஓகே. எங்க ஏரியால இந்த பெங்களாவு தானே இருக்கு. ஓகே ஓகே. இந்த இடத்துலயும் ரொம்ப நேரம் நிக்க முடியாது, நம்ம கொஞ்சம் தூரம் உள்ள போலாம். இது ஒரு மலைப்பகுதி. இப்ப நாங்க ஏரியே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் பல கிலோமீட்டர்கள் போகணுமா இல்ல கொஞ்சம் தூரமானு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். மலை ஏற தொடங்கலாம். ஒயிட் ஜெட்டி தெரியுது. போடா. ஓகே, இந்த சைடு வந்து அல்லமீன் நமக்கு வந்து சாகசம் காட்டுறாரு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு எடுக்க போற வீடியோ பயங்கரமா இருக்க போகுது இதுக்கு முன்னாடி எடுத்ததை விட. ப்ரோ இன்னும் எவ்வளவு தூரம்? நேரா போய் ஒரு ரவுண்ட் எடுத்து இந்த பக்கத்துல, இந்த மலை மேல ஏறணுமா? மலை மேல இந்த ரவுண்டு மாதிரி போய்க்காரு. என்ன ப்ரோ அசால்ட்டா சொல்றீங்க? இந்த பக்கம் ஒரு நட்சத்திர குளம் இருக்கு. 2 நட்சத்திர குளம் அந்த சைடுல. அங்கே ஒருபாடு பேர் சத்துட்டு இருக்கு. பள்ளம். ஓகே தானா? அங்கிட்டு பள்ளத்துல வந்துடக்கூடா, கொஞ்சம் விட்டுருந்தா லூசு போயில. டார்ச் எடுத்துக்கலாம். கால் இப்படி பொருள்ருச்சு. இந்த இடத்துல இப்படி வச்சுட்டேன். ஓகே போலாம். பக்கத்துல போயிட்டு கண்டினியூ பண்றோம் கைஸ். நாங்க வீடியோ எடுத்துட்டே போனோம்னா இங்க கீழே விழுந்து எதனா ஒன்று ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஆனால் இங்கே வரும்போது யாரோ நிறைய பேர் அங்கே மனுஷங்க பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த அந்த கேட்டை பார்த்தாலே பயமா இருந்தாலும் யாருமே இந்த கேட்லாம் திறக்க மாட்டோம் ப்ரோ. ஆமா, இங்க யாருமே திறக்க மாட்டோம். கேட்டை பார்த்தாலே அள்ளி கிளப்புது. இன்னும் இவ்வளோ பெரிய அங்கே தெரியுதா கைஸ்? இவ்வளோ ஹைட்டாக இருக்குடா, எப்படி ஏறுறது? கேட் வழியாக போயிடலாம்டா. இன்னும் பூட்டி இருக்கேன். இன்னும் ஏறி வந்ததே முடியல மலை மேலே. അല്ല നമ്മളൊന്നും വന്ന ആ വഴി പോകാൻ പറ്റൂല. അവിടെ മതിലൊട്ടി അടച്ചു.
க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பின்னாடி ஒரு வழி இருந்த பட் இப்போ வந்துட்டு அதுவும் ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது அவங்க எல்லாமே மூடிட்டாங்க. யாராவது தெரியாம உள்ள போயிடுச்சுன்னா ஏதாவது ஆயிடும்னு நினைச்சுதான் அப்படி பண்றாங்க. ஆவிக்கு பயந்து ப்ரோ, அதனாலதான் அந்த மாதிரி பண்ணாங்க. டார்ச் லைட்டு எடுங்க. அங்க இருக்க பில்டிங் உங்களுக்கு தெரியுதா? கட்டுறாங்க மிகப்பெரிய பேலஸ். இங்க இருந்து பார்க்க இங்க இருந்து பார்க்கும் போதே அள்ள விடுதுல. ஓ மை காட். ஓகே, எப்படியாவது இப்போ உள்ள போகணும், அதான் மேட்ரு. என்ன லெமீன்? போறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தா கூட நமக்கு எப்படியாவது உள்ள ஏறிடல. வாங்க ப்ரோ, அந்த சைடுல பாக்கலாம் ப்ரோ. எங்கேயாவது ஒரு சின்ன லீனா இருக்கீங்க, ஏறிடுவீங்க, என்னாலாம் முடியாது. இந்த பக்கம் ஒரு கிச்சன் இருக்கு, இந்த இடிஞ்ச இந்த கொட்டாரத்துக்குள்ள பாலசுக்குள்ள கிச்சன். ஓகே, கிச்சன் இருக்காரு. என்னன்னா இங்கதான் சமையல் எல்லாம் பண்ணுவாங்க, இங்க இருந்து தான் எடுத்துக்கு உள்ள போவாங்க. ஓகே, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடாம இங்கதான் இருக்கு. இங்க போங்க ப்ரோ, இங்க போங்க. இது என்ன ப்ரோ? இது இங்க பாலஸ்ல கிச்சன் இருக்கு. அந்த ஃபுல்லு இடிஞ்சு தாழ்ந்துட்டு போயிருக்கு மழைத்து. ஓகே, அவங்க வந்து கொலாப்ஸா தான் இருக்கு ப்ரோ, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போனா இல்லைன்னா இடிஞ்சு தலையில எல்லாம் வந்து விழுந்துடும். அவங்க வந்து கிச்சனே அவங்க உள்ள பேலஸ்குள்ள வைக்காம தனியா ஒரு இடத்துல வச்சு இங்க இருந்து சமைச்சு இங்க இருந்து உள்ள கொண்டு போற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அப்படிதானே அளவு? ஆமா ப்ரோ, அப்படிதான். பட் கொஞ்சம் பார்த்து போங்க ப்ரோ, உள்ள எல்லாமே பாம்பு இருக்குன்னு தெரியாது ப்ரோ, பார்க்கலாம். அங்கெல்லாம் காடு தான் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்குன்னா இங்க வந்துட்டு கூட யாரோ சத்துருக்காங்கன்னு சொல்றாங்க ப்ரோ. அதனால யாருமே இந்த பக்கம் கூட வரமாட்டோம். எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க ப்ரோ இந்த வர்றதுக்கு. அதாவது கைஸ் என்னன்னா, இப்போ இந்த பேலஸ்ல இறந்து இங்க ஆத்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் அபேண்டன் ஆயிடுச்சு. இந்த இடம் அபேண்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய பேர் இங்க வந்து இறந்துருக்காங்க. சில பேர் வீட்டுல எதனா பிரச்சனைனா கூட இங்கதான் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க ப்ரோ. யாராவது இங்க வந்துட்டேன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்கள அதாவது சூசைட் பண்ற அந்த அட்டெம்ப்ட், அதாவது அந்த ஒரு டெண்டன்சி இங்க வரான்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல இருக்கிற ஆத்மா வெளியில இருக்கிற இங்க சுத்தி இருக்கிற மக்களை வந்து சூசைட் பண்றதுக்கு தூண்டுன்றாங்க இந்த இடத்துக்கு வந்து. சரி போங்க அப்படியே. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து கிச்சன். சவுண்ட் வர மாதிரி இருக்கு ப்ரோ. யாரோ என்ன சொல்றா? இங்க இருக்கிற ஆத்மா இந்த கிச்சன்ல இறந்து போனோம். ஏதோ கிராஸ் ஆச்சு. அலமின், இந்த கேமரா அலமின்ல கொடுத்துரு. நான் அந்த ரூமில் இருக்கும்போது இங்கிட்டு இப்படி இந்த இடத்துல கிராஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது.
ஆனால் இங்கே வந்து ஒன்றும் இல்லை. அப்படியா? என்ன இருக்கேன்டா. இங்கே ஒரு சவுண்டு. எவ்வளோ வந்தது? ஒரு சவுண்டு. எவ்வளோ? என்ன பொருள்? இங்கே வாழை மரம்லாம் இருக்கு. யாரும் மெயின்டைன் பண்ணுறாங்களா? இல்லை, யாரும் மெயின்டைன் பண்ணல. அப்படியா? இல்லை இல்லை. இப்போ அந்த சவுண்டு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த பண்ண வீடு மாதிரி இருக்கு. ஆனால் என்னன்னு தெரில. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்து வரும்ல? சொல்லியிருக்காங்களா? இந்த முன்னாடி இந்த பக்கத்தில் வெளி. ஓ அப்படியா? இந்த பக்கம் பயங்கர சவுண்டா இருக்கு. இந்த அப்படியா? இந்த கை மேல போயிட்டு చంద్రు చింద్రు 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 లెచ్చు എവിടെ ഉണ്ടോ? வாட்டர் பாட்டில்ரா. நீங்கள் எதுவும் வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு வச்சிங்களா? இங்கே எப்படி வாட்டர் பாட்டில் வரும்? வாட்டர் பாட்டில் இருக்கே. யாரும் நடக்கிறாங்க. இங்கே யாரும் நடந்தாங்க. இப்போ ഇവിടെ ആരെങ്കിലും ഉണ്ടോ? എന്റെ കൂടെ സംസാരിക്കും. എന്റെ കൂടെ സംസാരിക്കും. ப்ரோ இங்க கூட நிறைய மக்கள் சொல்றாங்க. நடந்தது இப்போ. ஓகே ப்ரோ, இங்கே இருக்கிற ஆத்மா கிட்ட பேலஸ்குள்ளே வர சொல்லுங்க, மீட் பண்ணலான்னு. ഇവിടെ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ഈ ഒരു സ്ഥലത്ത് ഏതെങ്കിലും പ്രേതങ്ങൾ എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും നിങ്ങൾക്ക് നമുക്ക് സംസാരിക്കാം. പക്ഷെ നിങ്ങളാണെങ്കിൽ പാലസിന്റെ അകത്ത് വന്നാൽ മതി. ഇവിടെ அப்படியா? இல்லை பேலஸ் ஓடிடுச்சா? இப்படி ஓடிச்சுனா? இங்கிருந்து அப்படி ஓடிச்சுனா? பேலஸ் போயிடுச்சு.
ஓகே, இங்க யார் இருந்தாலும் உள்ள பேலஸ்குள்ள வாங்க. நான் உங்களை பார்க்கறதுக்கு வரல. உங்களோட பெரிய ஆளுங்களாம் பேலஸ்குள்ள இருக்காங்க. ப்ரோ வெளியே போயிட்டேன் ப்ரோ. நான் உங்களை பேலஸ்குள்ள சந்திக்கிறேன்னு சொல்லுங்க ப்ரோ மலையாளத்துல. ഇവിടെ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ നേരെ പാലസിനകത്ത് വരണം. ഇങ്ങനെ വരും. ഇങ്ങനെ പോ. டார்ச் லைட் யார்கிட்ட இருக்கு? குடுறா. அது ரோடு இல்லடா, அது லைட்டு அங்க கீழே இருக்க லைட்டு, ஹில்ஸுக்கு கீழே. கிச்சன்ல இருக்கிற உங்களோட த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. என்ன ப்ரோ அப்படியே திகில இருக்குது. எங்க கிச்சன் பக்கமே ஃபுல்லாவே ஏதோ சவுண்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தாரு. தனியா எல்லாம் போறது உயிர் போயிடும் ப்ரோ கண்டிப்பா. நம்ம இவ்வளவு ஆளுங்க இருந்ததுனால மட்டும் தான் ப்ரோ எதுவுமே ஆகல, இல்லைன்னா ஏதோ கண்டிப்பா ஏதாவது ஆயிடுச்சு. சரி போங்க மேலே இருங்க, போலாம் ப்ரோ. இந்த பக்கம் போகலாம், இங்க ஒரு வழி. இதுதான் கேட்டு, உங்ககிட்ட காட்டினேன்ல, இந்த வழியா தான் போகணும்னு சொல்றாங்க. இந்த மலை மேலே ஏறி கேமரா பிடிங்க, பார்த்து வாங்க ப்ரோ. வாங்க. பேண்ட் பேர டைட்டாக போட்டுட்டேன்டா. இதுக்குள்ளே போய் தான் கைஸ் நம்ம போக முடியும், மெயின் வழியில் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்து போங்க ப்ரோ. முன்னாடிலாம் இருக்குடா. வா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் இல்லை, இப்போதான் இது கட்டினேன். ஓகே, யாருமே உள்ள போக எந்த அபகடம் அதாவது எதுவுமே ஆகக்கூடாது, அதனால மட்டும்தான் இது பண்ணேன். ஓ மை காட், நிறைய பேர் உள்ள போய் இறந்துட்டாங்க ப்ரோ. ஓ இறந்துட்டாங்களா? ஆமா, செம்ம பேலஸ் இது, இன்னைக்கு செம்மையா இருக்க போகுது. ஏ ஓ மை காட், ஓ மை காட், இங்க பாருங்க, ஏதோ ஒன்று இப்போ இங்கே நடந்து போச்சு, நான் பார்த்துட்டேன். இந்த கிளைக்கு பின்னாடி. கிளைக்கு? ஆமா மேலையா? ஆமா, அங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் இப்பதான் பார்த்தேன் மீன். ஆமா ப்ரோ, நானும் பார்த்தேன் ப்ரோ, அங்க ஏதோ இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. அதான் இங்க மேல நான் பார்த்தேன் ஏதோ நடந்து போனது. நீங்க எங்க பாத்தீங்க? இங்க அந்த சைடுல தான் ப்ரோ, அந்த செடி இருக்கு இல்லையா, அந்த சைடுல பாத்துக்கலாம். சரி சீக்கிரமா ஏறுங்க. ஏறலாமா கைஸ்? இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ நாங்க எல்லாருமே உள்ள போறோம். இவரை தவிர இவர் நம்மளோட சேஃப்டிக்கு இங்கே நிக்கிறேன்னு சொல்றாரு. இல்லைன்னா சில பிரச்சனைகள்லாம் வரும். இங்க இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு சில பேர் எப்பயாவது வருவாங்க. அது இல்லைன்னா இங்க வேற சில சொல்ல முடியாத பிரச்சனைகளும் இருக்கு. அதனால அவர் நான் இங்க வெளியவே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் புதுசா ஒருத்தர் கூட்டிட்டு போய் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நாங்க மட்டும் உள்ள போய் ரிஸ்க் எடுக்கிறோம். எதனா ஒண்ணுன்னா நமக்கு சிக்னல் கொடுப்பாரு, நம்ம கிளம்பிடலாம். உங்களால முடியலையா? முடியும். நான் ஃபர்ஸ்ட் போயிட்டா அதுக்கு எவ்வளவு பண்ணு இல்ல ப்ரோ. பைஸ் எல்லாம் மாத்திக்கோங்க ப்ரோ. இல்ல இது ரொம்ப பெருசு மாதிரி தெரியல. இல்ல ஹைட் கம்மி தான். அதெல்லாம் அப்படியே தூக்கி விட்டுறீங்களா? இல்ல சுத்தமா ஆட்டமே கஷ்டம். கைஸ் இந்த வழியா போக முடியல, வேற வழி பார்க்கலாம். ஓகே, அவர் இருக்க ஹைட்டுக்கு உட்காந்து ஏறிடலாம். ஐயம்மா நீங்க பார்த்து போய் வீடியோ பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே, நான் இங்க வெயிட் பண்ணேன். ஓகே, எதா இருந்தாலும் கால் பண்ணுங்க. ஓகே ஓகே, பை ப்ரோ. பிளட்டா தண்ணியா? இல்ல பிளட் தான்டா. கன்ஃபார்மா? ஆமாண்ணா, பிளட் தானா இது? இது பிளட் இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ அனிமலோட. இங்க தண்ணி இருக்கு பாருங்க, தண்ணி இருக்கு. அந்த தண்ணி இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இங்கே வந்திருக்காங்க. நம்ம கூட அந்த டைம்ல வீடியோ எடுத்திருக்காங்க. பட் என்னன்னா அந்த டைம்ல வந்துட்டு உள்ள போகும்போது அப்படியே நிறைய பேய் படங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அந்த குட்டி சாத்தான், அந்த பிசாசு பேய், அந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ. அது பார்க்கும்போது அவ்வளவும் கொடூரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. தன்னோட கீப்புக்காக இவ்வளோ பெரிய பேலஸ் ஒருத்தன் கட்டியிருக்கான். இப்பதான் நாங்க உள்ள என்ட்ரி ஆயிருக்கோம்.
What is up guys, back with another bad video. இந்த இடத்தோட ஸ்டோரி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு ராஜா அவரோட கீப்புக்காக இவ்வளவு பெரிய பேலஸ் வந்து கட்டியிருக்காரு. இப்ப அந்த ராஜாவும் உயிரோட இல்ல, அந்த கீப்பும் உயிரோட இல்ல. கடைசியா உயிரோட இந்த பில்டிங்க ஆண்டுட்டு இருந்தது அந்த கீப்போட பொண்ணு. இந்த பில்டிங் சுத்தி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சொத்துமே அந்த பொண்ணு பேர்ல தான் இருந்திருக்கு. இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பையன் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இந்த சொத்து எல்லாத்தையும் அவன் பேர்ல மாத்திக்கிட்டு அந்த பொண்ணை இங்க கொண்டுட்டான். அந்த பொண்ணோட ஆத்மா தான் இந்த பேலஸ்ல இருக்கு. அந்த பொண்ணை ஏமாத்தி மேரேஜ் பண்ணி அந்த சொத்தெல்லாம் ஒருத்தன் வந்து பேர்ல எழுதிக்கிட்டான்ல, அவனுமே இந்த பொண்ணை கொன்ன ஒரே வாரத்துல ஒரு சாதாரண காய்ச்சல் வந்து இறந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த பில்டிங் அபண்டன் ஆகப்பட்டிருக்கு. அந்த பொண்ணை உயிரோட இருக்கும்போது வீணை வாசிப்பாலாம் சூப்பரா. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் இந்த பேலஸ்ல இருந்து வீணை வாசிக்கிற சவுண்ட் கேட்குமா. அந்த வீணை சவுண்ட் கேட்காத ஆளே இல்லைன்னு சொல்றாங்க இங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம். நான் உங்ககிட்ட வந்து ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டேன். என்னடா அவ்வளவுதானா? ஆரம்பிச்சிருச்சா? ஓகே, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ல கரெக்டா? ஓகே, எதுவும் மறக்கலன்னு நினைக்கிறேன். மறந்துருந்தா உள்ள போய் நான் சொல்றேன். ஓகே கைஸ், வீடியோ ஆரம்பிக்கலாம். புகமூட்டமா இருக்கு இந்த சைடு. உங்களுக்கு கேமரால தெரியல, ஃபுல்லா புகமூட்டமா இருக்கு கைஸ். இதெல்லாம் வந்துட்டு இங்க பேய் நடமாட்டம் இருந்த அந்த டைம்ல வந்துட்டு இந்த சில்லுங்க எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த நிறைய பேர் சொல்றாங்க அது பேய உடைச்சதுன்னு. சம் பீப்புள் சொல்றாங்க அது குடிகாரங்க வரும்போது அவங்களே உடைச்சதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கே பார்க்கலாம், அங்க பாருங்க ப்ரோ. புரியுது. உடைச்சிருக்காங்க. சரி உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திறந்தே இருக்கு. சவுண்ட் வருது. உள்ள போலாம். ஓ மை காட் ப்ரோ, பூட்டி இருக்கு. புது பூட்டு. ஆல்ரெடி ப்ரோ. ஆமா, என்னன்னா வந்துட்டு இங்க பேய் இருக்கிற மாதிரி நிறைய பேருங்க சொல்றாங்க இல்லையா? அதனால இங்க உள்ள யாராவது போய் எதுவும் ஆகக்கூடாது, அதனால மட்டும்தான் இவங்க இது சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, ஆனா பின்னாடி வழி இருக்குன்னு சொன்னீங்க. பின்னாடி பார்க்கலாமா ப்ரோ? இது பூட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சில பேர் பூட்டல, நீங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனா உள்ள வந்தா பூட்டி இருக்கு. லைட்டை உள்ள வருங்க. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? என்ன சவுண்ட் வருது ப்ரோ அங்க இருந்து? ப்ரோ செம்ம லொக்கேஷன் ப்ரோ. இங்க பாருங்க, படிக்கட்டு உள்ளே போகுது. அப்படியே போயிட்டே இருக்கு. ஓமே கண்டிப்பா உள்ள ஏதோ இருக்குடா. கன்ஃபார்ம் உள்ள சவுண்டு கேட்குதுடா. இந்த பேலஸ்ல ராஜாவோட கீப்போட பொண்ணு இங்க இருக்கீங்களா? மேல இருந்து தான் சவுண்ட் இருக்கு. ஆமா, மேல யாரோ. பட் இதெல்லாம் மூடி இருக்கு இல்லையா ப்ரோ? எப்படி மேல சவுண்ட் வருது? ஓகே, நாங்கள் பிளான் பியோட தான் வந்திருக்கோம். பேக் சைடு ஏதோ ஒரு டோர் ஓப்பனில் இருக்குன்னு சொன்னாங்க. அது வழியாக உள்ளே போக ட்ரை பண்ணலாம். உள்ளடா படிக்கட்டில் இருந்து வந்து விழுகுதுடா. படிக்கட்டில் மேலேருந்து கீழே வந்து விழுகுதுடா. அதான் ஹலோ.
உள்ள இருந்து தூக்கி போடுது ப்ரோ. உள்ள இருந்து வருது கைஸ். எப்படியாவது உள்ள போகணும்டா. தூக்கி போட்டு நம்ம உள்ள வர வைக்குது. ஆனால் வரக்கூடாதுன்றதான் நம்ம பூட்டின மாதிரி தெரியுது ரீசெண்டாக. ஆமாம், பூட்டி இருக்காங்களே. எப்படி உள்ள இருந்து இவ்வளோ உள்ள போகிறது சேஃப் கிடையாது ப்ரோ. ஆத்மால மட்டும்தான் பூட்டி இருக்கிற பில்டிங் உள்ள போக முடியும் ப்ரோ. ஓகே ப்ரோ, பின்னாடி போய் பார்க்கலாமா? எப்படியாவது ஏற முடியுமா? எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கு. என்னன்னா அப்படியே பார்க்கறதுனா இப்படிதான் பார்க்க முடியும். குழந்தைதானே அழுது. வெளியே பார்க்கலாம். இது வழிதான் ப்ரோ. லைட் காமிச்சு புரியுங்க யாராவது? இல்லை ஜன்னல் இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. வாய்ப்பே இல்லை. உள்ள பார்க்கக்கூடாதுன்னு மறைச்சிருக்காங்க. அப்பயும் அந்த ஜன்னல் எல்லாம் மறைக்கல. சவுண்டு வருது. எனக்கு அப்படியே உள்ள அப்படியே இதை வீடியோ எடுக்கிற மூடு வந்து எனக்குள்ள அப்படியே ரொம்ப ஏறுது. என்னால் வீடியோ எடுத்தே அவன் உள்ள போய் எப்படியாவது ஏறலாம். என்ன போகிறது? வழி எல்லாமே பூட்டி இருக்கும் போது எப்படி போவீங்க? பெர்மிஷன் வாங்கிருக்கேன். பெர்மிஷன் கிடைக்காமலாம் இல்லை, ஆனால் பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு 10 days ஆகும்னு சொன்னாங்க. அதனால தான் அவசரப்பட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா நான் இந்த ஒரு வீடியோக்காக 10 days இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு. எப்படியும் இந்த பில்டிங் நான் எடுக்க போகிறேன். சரி, கருப்பா அங்கங்க அங்கே பாடுற வாசு. பயந்துட்டேன்டா. என்னது இதெல்லாம்? ஏதோ பேய் தொங்குற மாதிரி. அது ஓபன் பண்ண உள்ள இருக்கு போல. எட்டி பார்த்தியா? ஆமா. அழுகுறாங்கண்ணா. அது நான் போலீஸ் இல்லை, ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது. கீழே கேட்குது, அதனால மேலேயும் கேட்குது. ப்ரோ உள்ள ஒரு துணி இருக்கு ப்ரோ. பாருங்க ப்ரோ. தூக்கு போட்டு தொங்கின துணிடா. தூக்கு போட்டு தொங்குன மாதிரி இருக்கு. அழுகுற மேல ப்ரோ துணி ஆடுற மாதிரி இருக்கு இல்லையா ப்ரோ? அழுகுற சவுண்டு கேக்குதுண்ணா. அழுகுற சவுண்டு கேக்குது. எதுக்காக அழுகுறீங்க? ஒரு துணி ஒன்று இங்கே தொங்குது கைஸ். கரெக்டாக ஆடுறா அதில். யாராவது அங்கே இருந்தீங்கன்னா எட்டி பார்க்குறீங்களா? எங்களால் இந்த கதவு தட்டுச்சு இப்போ. ஓமை ப்ரோ பெருசா சவுண்ட் ரோஸ் இதுதான் அந்த இங்க இருக்கிறவங்க கூட சொன்னாங்க இல்லையா, இந்த சவுண்ட் எல்லாம் வரும்னு. மேபி அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே யாராவது இருந்தீங்கன்னா எங்களால் உள்ளே வர முடியல. ப்ளீஸ் இந்த விண்டோ வழியா எட்டி பார்க்குறேங்க. வர மாதிரி தெரியல. வழி இருக்கா பாருங்க, சீக்கிரம் பாருங்க. அல்ல முன்னாடி போய் வழி இருக்கா பாருங்க.
பாத்துங்க. எப்படி உள்ள சவுண்ட் வருது? அவங்கள திறந்து விட சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் ப்ளீஸ், எங்களுக்காக இந்த டோரை திறந்து விட முடியுமா? வெளியே பூட்டி இருக்கு, எங்களால உள்ள வர முடியல. அவர் മലയാളത്തിൽ കേൾക്കാൻ சொல்லு. മലയാളത്തിൽ சொல்லுங்க. ആരെങ്കിലും അകത്തുണ്ടെങ്കിൽ കഥവാണെങ്കിൽ തുറന്നു തരാൻ പറ്റുമോ? കാര്യം നമുക്ക് അകത്ത് കയറാൻ പറ്റുന്നില്ല. നിങ്ങളെ നമുക്ക് ഹെൽപ്പ് ചെയ്യാൻ സാധിക്കും. உங்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் நாங்க செய்யறோம்னு சொல்லுங்க. നിങ്ങൾക്ക് എന്തൊരു சொல்லுங்க சொல்லுங்க. നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും തരത്തിലുള്ള സഹായം വേണമെങ്കിൽ നമ്മൾ തീർച്ചയായും നിങ്ങളെ സഹായിക്കാം. പക്ഷെ ഈ ഡോർ ആണെങ്കിൽ നമുക്ക് അകത്ത് വരാൻ സാധിക്കത്തില്ല. അതാണ് പ്രശ്നം. ஒரு மலையாளத்துல மந்திரம் சொல்ற மாதிரி சொல்றாரு அவரு. என்ன சொல்றாரு புரியல. சொல்றாரு எனக்கு தேவையில்லை ப்ரோ. எக்ஸ்ட்ரா சொல்லி கோத்துட்டு ப்ரோ எப்படியாவது உள்ள போயிடுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு அவங்கள பாக்கலாம் ப்ரோ. என்ன கண்டிப்பா எனக்கு இந்த தெரியும். டோரை மட்டும் திறந்தா என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. என்ன ப்ரோ? என்ன கேட்டாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். ரத்தம் உயிரே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்லணும் ப்ரோ? நான் சொன்னதை சொல்லுங்க. என்ன வேணாலும் பண்ணலாம். பிளட் கூட கொடுக்கலானா? யா, உயிரே கொடுக்க ரெடியா இருக்கும்னு சொல்லுங்க. பட் எது பண்ண? கதவு திறக்கணும். മലയാളത്തിലെയാ? சரின்னு சொல்ற மாதிரி இருக்குடா. ഓക്കെ, சொல்லுங்க. നിങ്ങൾക്ക് എന്ത് വിധത്തിലുള്ള സഹായം വേണമെങ്കിലും നമ്മൾ ചെയ്യാം. രക്തമോ ജീവൻ വേണമെങ്കിലും തരാം. പക്ഷെ ഈ കഥവാണെങ്കിൽ ഇന്ന് തുറക്കാൻ മാത്രം നിങ്ങൾ സഹായിച്ചാൽ മതി. இந்த டோர் ஓபன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் வந்து ப்ரோ. ஆமா, இந்த டோர் தான். இந்த டோர் திறந்து பாருங்க. வந்துருச்சா? தேங்க்யூ. நீங்க இதை திறந்துருந்தா சத்தியமா நான் சொன்னதை உங்களுக்கு செய்யறேன். நீங்க என்ன கேட்டாலும் அப்படியே என் கையை அறுத்தாங்க, நான் ரத்தம் கொடுக்குறேன். டோரை மட்டும் ஓபன் பண்ணுங்க. வந்துருச்சா ப்ரோ? ப்ளீஸ், இந்த டோரை திறக்க முடியுமா? இந்த கதவை திறக்கும். திறக்க மாத்திரம் ஆத்திரம்னு சொல்லாதீங்க, மூத்திரம் வந்துடும். மேல ஜன்னல் உடைஞ்ச மாதிரி இருந்தது. ஏதோ சம்திங் இப்போ உடஞ்சிருக்கு. அந்த பைப்டா ப்ரோ இது எப்படி ப்ரோ? அந்த பைப்டா முன்னாடி இப்படிதான் இருந்தே ப்ரோ. நான் என்னையா ப்ரோ கூப்பிட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. என்னோட பேர் தான் கூப்பிட்டுங்க. உள்ள ஏதோ கேள்வி இருக்கு. ஆமா ப்ரோ, நான் சொன்னேன் இல்லையா, இங்க நிறைய எழுதிருக்காங்க. உள்ள போய் பார்க்கும்போது நிறைய இருக்கு இந்த மாதிரி. ஆனந்த் மேல எட்டி பார்த்ததா வீடியோ என்ன ஒரு மேல எட்டி பார்த்தா சத்தியமா சொல்றேன். மேல ஒரு ஊர் எட்டி பார்த்தனா. யாரு ப்ரோ அங்க யாரோ இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. பாருங்க ப்ரோ, அங்க அதான் சொன்னேன். அங்க எங்க யாரோ இருந்த மாதிரி இருந்து ப்ரோ. நான் நல்லாவே பார்த்தேன் ப்ரோ. அங்க யாரோ இருக்குது ப்ரோ. என்னடா வாசு? கொஞ்சம் ப்ளீஸ், கொஞ்சம் சைலண்டா. நம்மளால உள்ளதான் போக முடியல. இங்க இருந்தாலும் ஏதாவது கேப்சர் பண்ணிட்டு போகலாம். ப்ளீஸ் அமைதியா இருங்க. அங்க கேமரா அசையாம போட்டுறா. எங்க சவுண்டு கேக்குது அங்கிட்ட திருப்பிடா. எங்கிட்ட லைட் வச்சுக்கடா. வாசு சொல்றத மட்டும் செய்யடா. உள்ள போறது முன்னாடி இவ்வளவு பயங்கரமா இருக்குடா. வழி கிடைச்சு உள்ள போனா என்னடா ஆகும்? உள்ள வழி கிடைக்காம போனது ஒரு விஷயத்துல நல்லதுதான்டா வாசு. ஏதோ வெள்ளையா நிக்கிற மாதிரி இருக்குடா. எனக்கு தெரிதா பாடுற வாசு? எனக்கு தெரியல. வழி இருக்கான்னு மட்டும் பாருங்க, வேற எதையும் பார்க்க. அங்க சவுண்ட் வருது ப்ரோ. என்ன டோர் சாத்தி இருக்கு? யாரா சாத்துனீங்களா? இல்ல ப்ரோ. தாப்பா போட்டிருக்கு. தாப்பா போட்டிருக்குடா. பாதுகாத்துக்குது சீரியஸா? மேல இதுல நடக்குது, இந்த இதுல. ஓகே ப்ரோ,
சொல்லுங்க. கரெக்டான டைம் இந்த போர்டுக்கு வேலை வந்துருச்சு ப்ரோ. இதெல்லாம் வேணாம் ப்ரோ, இவ்வளோ நடக்குது ப்ரோ. ஆனால் இங்கே பாருங்க கருப்பு கருப்பாக இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்கிட்டு இருக்கும் போது கதவை தாப்பா போட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டது. அது இந்த கதவை தாப்பா போட்டுற சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள வரக்கூடாதுன்னு அதுவே ஆசைப்படுது. வரணும்னு நினைச்சா கதவை திறந்துருக்கணும். நம்ம என்ன வேணா கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம், உயிரே கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், பிளட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். வேற என்ன நீங்க கேட்டாலும் நாங்கள் கொடுக்க ரெடியா இருக்கோம். உங்களுக்கு வந்து நான் வாக்கு கொடுக்குறேன், இந்த இடத்த நான் வீடியோ எடுத்து நான் போட்டே திடுறேன். சீக்கிரமா இங்க வரேன். பெர்மிஷன்லாம் இருக்கு, பட் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்ல. நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்பணும். கேரளால இது வந்து கேரளால இருக்கு. கேரளால இருந்து கிளம்பணுன்றனால இன்னைக்கே எப்படியாவது எடுத்துடலாம்னு நினைச்சேன். பட் எல்லா பக்கம் க்ளோஸ்ல இருக்கு. திரும்ப வரலாம் கைஸ். இப்போ கீழே இந்த ஓஜாவோட யாரோ எடுக்க வந்திருக்க மாதிரி தெரியுது ப்ரோ. வேணாம் ப்ரோ, இது வேணாம் ப்ரோ, எடுக்க பண்ண வேணாம். இல்லை ப்ரோ, எனக்கு ஓகே தான். ஆனால் இங்கே இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோன்னா எதனா கிடைக்கலாம்ல. நானும் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு டவுட் பட்டது என்னன்னா, இங்கே வந்து யாரும் உள்ளே நம்ம போகக்கூடாது, பேய்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக பண்ண மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போ அதுவே தன்னைத்தானே அது அடாப்ட் பண்ணி பாதுகாத்துக்குதா இருக்கலாம் அப்படின்ற. ஆனால் இந்த இடத்த எனக்கு வீடியோ எடுத்தே ஆகணும். டெம்ட் ஆகுது ரொம்ப ப்ரோ. பட் இந்த ஓஜா முடிங்க ட்ரை பண்ண வேணாம் தான் நான் சீரியஸா ப்ரோ, டேஞ்சராக தான் இருக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இது பண்றது நல்ல ஐடியா இல்லை. பட் இதை ட்ரை பண்ணி அதை வெளியே வர வச்சுட்டா, வெளியே வந்துச்சுன்னா நம்மளை அதை வெளியே வர வச்சுட்டா, வெளியே இருக்குடா. இல்லை நம்ம கிட்ட வர வைக்கலாம்ல. ஓஜா போ ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஒரு 5 minutes. ஒரு 5 minutes நிறைய பேய் இருக்குன்னு சொல்றாங்க. ஏதாவது கெட்ட பேய் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன ஆகும் ப்ரோ? இது இல்லாம இங்க நிறைய இருக்கு. அதுவா இருக்கலாம் இங்க வெளியே நடக்குது. அங்க இருந்து வர சொன்னீங்க, முடிஞ்சா இங்க வாங்க. அது இங்க வந்து வெளியே சுத்திட்டு இருக்கா. ட்ரை பண்ணி பாக்குறது ரொம்ப டேஞ்சர்னு நான் சொல்லுவேன். எப்படியும் இதை நான் உள்ள யூஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன். நம்ம உள்ள யூஸ் பண்றதோட வெளியே யூஸ் பண்றது டேஞ்சர் கம்மி தான். கேண்டில் இருக்கா? கேண்டில்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, ஆரம்பிக்கலாம். கேண்டில் இல்லைனாலும் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் கிரே வுல்ஃப்ல ரியல் ஓஜா போர்டு பண்ண போறோம். எப்படி இருக்கு ப்ரோ போர்டெல்லாம்? செம்மையா இருக்கு ப்ரோ, குவாலிட்டி. ஏன் அவர் எப்படி இருக்குன்னு கேட்குறாருன்னா, இது அவர் செஞ்சது. ஆக்சுவலாக ஓஜா போர்ட் சேல் பண்ணிட்டு இருக்காரு இவர். அலுமின் இதை வச்சு தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். இதுதான் இதோட காயின். இப்படி வச்சு அதுவும் மூவ் ஆகும். அமானுஷ்யத்தோட சின்ன வைப்ரேஷன் இருந்தால் கூட இது ஈஸியாக நகரும்னு நினைக்கிறீங்க பாருங்க. ஓகே அமர், நீயும் வெங்கடேஷும் இந்த சைடு போயிருங்க. வெளியில் எதனா ஒன்றுனா எங்களுக்கு ஆகட்டும். ஏதோ பாட்டு பாடுற சவுண்டு கேட்குது. மலையாடி வாரத்தில் கேட்கும் போல இருக்குது. அது மேலே வரைக்கும் எக்கோ அடிக்குது. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஃபங்க்ஷன் நடக்குது. அதான் நீயும் அமரும் அங்கிட்டு போயிருங்க. எதனா ஆனால் கூட உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கைஸ், ஓஜா போர்ட் ட்ரை பண்ண போகிறோம் இந்த இடத்துல. இப்போ வந்துட்டு குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம், குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம்னு கேட்கணும். அப்போ ஏதாவது ஸ்பிரிட் வந்தேன்னா நம்ம கையை இந்த வச்சு தான் அப்படி கேட்கணும். ஓகே, அப்போ ஏதாவது ஸ்பிரிட் வந்துடுச்சுன்னா அப்படி இது மூவ் ஆகும். அப்போ நமக்கு அவங்க கிட்ட ஏதாவது கொஸ்டின் அவங்க கேட்கல, அது எஸ் ஆர் நோ கொஸ்டின் மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு இறந்து போனவங்க எப்படி இறந்து போனாங்க, மர்டரா இல்லைன்னா நார்மல் டெத்தா அப்படின்னு கேட்டால் மர்டர்னா அப்படியே எஸ்ன்னு போயிடும், இப்படி நோன்னா இப்படி போயிடும். புரிஞ்சுதா? கைஸ், இதை வந்துட்டு நானும் அலுமினும் மட்டும் தான் ட்ரை பண்ண போகிறோம். இவங்க 2 பேரும் மட்டும் அவங்க 2 பேர் வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ப்ரோ. எனக்கு இது என்னன்னு தெரில. இது டேஞ்சரானு எனக்கு வேறு. அவங்க ஈஸியாக அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். நம்ம மட்டும் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. பட் இந்த இதோட ஒரு ரூல் என்னன்னா ப்ரோ, தனியாக பண்ணக்கூடாது. 2 பேர் தான் மினிமம். 2 பேர் நீங்களும் நானும் பண்ணுவோம். ஓகே ஓகே. குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். நீங்களும் சொல்லுங்க ப்ரோ. குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம், குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம், குட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். இங்க ஸ்பிரிட் இருக்கா இல்லையான்னு நான் கேட்க போறது இல்ல. ஏன்னா இங்க இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருது. நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியணும். நீங்க குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? குட் ஸ்பிரிட்னா எஸ், பேட் ஸ்பிரிட்னா நோ. ஆக்சுவலா இதை வந்துட்டு லூஸா தானே வைக்கணும். ஓகே, இந்த இடத்துல நகர்ற மாதிரி இருக்குல்ல, அது இறங்கி போக மாட்டேங்குது. நான் திரும்பவும் கேட்குறேன், இங்க இருக்கிற நீங்க குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டான்னு எனக்கு தெரியணும். அதுக்காக கேட்குறேன். என்னால இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்க முடியல.
எந்த இடத்துலயும் ஆடுது. கை நடுங்குதுடா. ஒரு நிமிஷத்துல இருக்கும். கை நடுங்கல. நாங்க ஒண்ணுமே நான் தொட்டும் தொடாம வச்சிருக்கேன். பூ மேல கை வைக்கிறேன். நானும் எதுவுமே பண்ணல, தனியா தான் ஆகிட்டு இருக்கு. வள்ளி கட்டுறேன் வந்து சீரியஸா ஒர்க் ஆகுது ப்ரோ. கேட்ரா ப்ரோ நான் கை எடுக்க வேணாம் ப்ரோ, கை எடுக்காது வேணாம், கை எடுக்க வேணாம் ப்ரோ. சீரியஸா ஒர்க் ஆகுது. ஆமா ப்ரோ. ப்ரோ அவங்க ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது ஏதெങ്കിലും துஷ்ட சக்தி ஆனோ இல்லையோ ப்ரோ? போகுது ப்ரோ. நான் தொட்டும் தொடாம தான் வச்சிருக்கேன். சத்தியமா நான் தொட்டும் தொடவே இல்லை. பூ மேல கை ப்ரோ. ப்ரோ கை எடுக்க வேணாம் ப்ரோ, கை எடுக்க வேணாம். கையை எடுக்கல. நோதான், அதான் நோதான். இல்ல இங்க இல்ல. இல்ல ப்ரோ, நம்ம கேட்டது என்னது? இல்ல நான் கேட்டது குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டான்னு தான் கேட்டேன். பேட் ஸ்பிரிட். நான் கொன்றேண்ணா. ஸ்டோரி படி அவங்க நல்லவங்க தானே, அவங்க எந்த தப்புமே பண்ணலையே. அவங்க எப்படி கெட்ட ஸ்பிரிட்டா இருக்க முடியும்? வேற ஏதாவது வேற ஏதாவது ஒரு ஸ்பிரிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அமைச்சிடலாமா? அனுப்பிச்சிட முடியுமா? ஆமா. இல்ல அவங்க பேர் கேட்போம். அனுப்பிச்சிடலாம். ஓகே கேக்குறேன். திரும்ப அமைச்சிடலாம். இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின். நான் கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இந்த வீட்டுக்குள்ள இப்ப நான் அவங்க வர்றதுக்கு நீங்க டோரை எங்களுக்காக ஓபன் பண்ணி விடணும்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணா நீங்க இந்த டோரை ஓபன் பண்ணி விடுவீங்க? எங்களோட உயிரை கொடுக்கலாமா? என்ன ப்ரோ? எங்க 4 பேத்துல உங்களுக்கு யாரோட உயிர் வேணுமோ அவங்களோட பேரை சொல்லுங்க. நான் அவங்கள உயிரை கொடுக்க வைக்கிறேன், உங்களுக்கு காவு கொடுக்கற மாதிரி. இது எந்த பேயா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக இது உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க எனக்கு இந்த டோர் ஓபன் பண்ண போறீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு என்ன வேணா கொடுக்க ரெடியா இருக்கேன். நீங்க கேக்குறது உயிரா இருந்தா இந்த 4 பேத்துல யாரோட உயிர் வேணும்ன்ற அவங்களோட பேரை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுட்டு தான் இதை பேசுறேன். நான் அப்படி விட்டுருவேன். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். பாசுது ஐயோ சேர்த்து வருது. என் பேரு சொன்னா கேள்றா. வாசம் கூட வரலாம்ல. ஏன் உன் பேரு கூட வேற ஏதாவது ஆச்சுன்னா சொன்னா கேள்றா. வாசு ஃபுல் நேம் வரட்டும். ஃபுல் நேம் முடியுங்க, நம்ம முடிஞ்சிருவோம்டா. அடுத்த லெட்டர் சொல்லுங்க. கை கண்ணா நடவுடா சொன்னா கேள்றா. ஆக்சுவலா இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுது. வழுக்கிட்டு போகுதுடா. இது ஆக்சுவலா நான் தள்ளல, அவரும் தள்ளல, எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த ரோடு ரொம்ப வளன்றதுனால வழுக்கிட்டு போதா. ஆனா எப்படி பர்ஃபெக்டா வரும்? இப்போ வந்துட்டு எங்க போகுது? லூஸ் ஆகுங்க. அதால நகர்த்தவே முடியல. இது நகர்த்த முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்த்துற மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒருத்தர் என் பேர் பக்கத்துல வருது சொன்னா கேள்றா. சவுண்ட் எல்லாம் வருது கேள்றா. என் பக்கத்துல ஒருத்தர் என் பக்கத்துல ஒருத்தர் டே ப்ளீஸ்டா வாசி, என் பேர் தான்டா வாசி, கன்ஃபார்ம்டா என் பேர் தான்டா வாசி. டே ப்ளீஸ்டா நிப்பாட்டிடுறா வாசி, வேணும்டா. வீக்கு போல வீக்கு தேவையில்ல. லூஸ் ஆவீங்க கை. எனக்கு என்னமோ ரொம்ப அழுத்துறோன்னு தோணுது. இப்பதான் ஐயோ
அப்படி ஃபீல் வேணாம் நான் சொல்றது அப்படியே உள்ள அப்படியே ஃபீல் பண்ண முடியுது என்னால இப்போ ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது. ஏக்கு வருது. ஆக்சுவலா என் பேருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன் மாதிரி கன்ஃபார்ம் உனக்கு என் பேர் தானே ப்ரோ வருது ப்ரோ. வந்து பாருங்க ப்ரோ, ஏக்கு வந்துருச்சு ப்ரோ. உனக்கு தான் கன்ஃபார்ம் பாஸ். நான் ரெடியா தான் இருக்கேன். ஃபுல் நேம் சொல்லுங்க. என்னோட பேர் உங்களுக்கு தெரியுமா? ப்ரோ நோ அமைச்சிடலாம் ப்ரோ. இல்ல இப்படி அவங்க ஃபுல்லா கேட்டு கொஸ்டின் பதில் வந்தோன்னு தான் போகணும். அடுத்த லெட்டர் எங்க கிட்ட இப்ப நீங்க சொல்லலாம். டோர் ஓபன் ஆயிடுச்சு. ஆமா நான் சொல்றது ஆக்சுவலா இப்ப இவன் தள்ளி விட்டதுனால டென்ஷன்ல அது மாதிரி பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. உனக்கு பாருங்க டோர் ஓபன் ஆயிடுச்சு. டோரே ஓபன் ஆயிடுச்சுடா. ஏன்டா இப்படி இருக்க? நான் வெளியே நம்ம காட்டுக்குள்ள இருக்கா செத்து போயிட்டு எங்களால வெளியெல்லாம் போக முடியாதா? ப்ரோ உங்களுக்கு ஏதாவது ஆக போகுது ப்ரோ. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது ப்ரோ? ப்ரோ குட் பை சொல்லி முடிச்சிடலாம் ப்ரோ. நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத. அதை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் தான் நம்ம உயிருக்கு ஆபத்து வரும். நான் ஏதோ ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் அப்படி கேட்கறேன். அப்படி அவ்வளவு ஈஸியா உயிரை விட்டுருவோம். சொல்லி கேள்றா. அது நான் என் இஷ்டத்துக்கு என்ன விட்றா. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. லோ பேட்டரி. காட்டுக்குள்ள இருந்து வெளியே போறதுக்கு கூட லைட் வேணும்டா. பேட்டரி இருந்தது. இன்னும் 1 hour எடுக்க முடியும்னு காட்டுச்சு. ஐயோ எல்லாமே தப்பா நடக்க ஆரம்பிச்சிருச்சுடா. ஏன்டா அப்படி பண்ற? சொன்னா கேள்றா. ப்ரோ சம்டைம்ஸ் வந்துட்டு பேய்கள் நம்ம கூட பேசுறது அப்படியெல்லாம் பேச மாட்டோம். சம் பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். அதெல்லாம் பாக்கியம் தான். இவங்ககிட்ட பேசுறதே ஒரு பாக்கியம் தான். உங்களுக்கு அது கிடைச்சிடுச்சுன்னா பட் உங்க தீர்மானம் தான். எப்படி முன்னாடி போகணுமா வேணாமா? போகணும் கண்டிப்பா. இல்ல பட் ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவாங்க ப்ரோ? அடுத்த லெட்டர் சொல்லுங்க. அநேகமா இன்னும் ஒரு லெட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இவன் இந்த போர்டை தட்டி விட்டதுக்கு நான் உங்ககிட்ட என்னோட மனசுல இருந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு தடவை நடக்காது. நீங்க என்கிட்ட திரும்ப பேசலாம். உங்களுக்கு எந்த கோபமும் வர தேவையில்லை. அது பூட்டி இருக்கு. எப்படி ப்ரோ ஆள் இருப்பாங்க? என்ன ப்ரோ பின்ன எப்படி ப்ரோ இந்த சவுண்ட் எல்லாம் வருது? இத பண்ண விட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. ப்ளீஸ் இங்க பாருங்க. இங்க வேணாம் சொன்னா கேள்றா. லாஸ்ட் லெட்டர் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அநேகமா என்னோட பேர் தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. சொல்லிடுங்க அதையும். ஓஜா போர்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உயிர் போனா என்ன ஆக போகுது ப்ரோ? ப்ரோ ஓஜா போர்டு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஒர்க் ஆகுது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிட் இங்க இருந்ததுனாலதான் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. வீட்டுல பண்ணா கூட நான் நிறைய வாட்டி வீட்டுல எல்லாம் ட்ரை பண்ணி பாத்துருக்கேன். வரல ப்ரோ. இங்க வந்திருக்கு ப்ரோ. நீங்க தீய வச்சுதான் விளையாடிட்டு இருக்கு. ஓகே, நம்ம கூட தான் நிறைய அலையுது. ஓகே, இங்க வீடா ஃபோக்கஸ். ஓகே, லாஸ்ட் லெட்டரை சொல்லிடுங்க. வேணாமா ப்ரோ? என்னோட இன்னும் ஒரு லெட்டர் மட்டும் நீங்க கரெக்டா சொல்லிடுங்க. நீங்க கேட்டதை நான் கொடுத்துடுறேன். நான் இந்த இடத்துக்கு தனியா வரேன். பெர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னோட இன்னொரு லெட்டர் கொடுத்துருங்க. இன்னும் கடைசி வார்த்தை இருக்கு, இன்னும் கடைசி எழுத்து இருக்கு. அதையும் சொல்லிட்டீங்கன்னா என்னோட பேர் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. உங்க பேர் தான் நினைக்கிறேன். ஓகே, விட்டுரு பரவாயில்ல. ஆடுதுரா. அது செம்ம காண்டாயிடுச்சு நம்ம மேல. அவ்வளவு லைட்டு. ஆமா, லைட்டு லாங் பிரஷ் அழுத்தி புடி. ஓகே, தெரியுதாடா? தெரியுதுடா. டோர் ஓபன் ஆகுது. திருப்பி பட்டாரம் அடிச்சிச்சு. இப்போ ப்ரோ கை எடுக்காதீங்க ப்ரோ. கை வைங்க ப்ரோ. உயிர் போகுத போய் கை வச்ச உயிர் போகணும்.
என்ன ப்ரோ நீங்க இது ஃபினிஷ் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கு? இது ஃபினிஷ் ஆகாம கையில எடுக்க கூடாது ப்ரோ. என்னோட லாஸ்ட் லெட்டரை சொல்லிருங்க ப்ளீஸ். அங்கட்ரா, என்னோட லாஸ்ட் லெட்டர் நீங்க இன்னும் சொல்லல, அதை சொல்லிருங்க. சொல்லிட்டீங்கன்னா நான் சொன்ன என்னோட வாக்கை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன். என்ன ப்ரோ நீங்க உயிர் கொடுக்க போறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். மேபி அந்த பேய்க்கு உங்ககிட்ட பேச ஓகே தான் ப்ரோ. ஓகே, பிரச்சனை கிடையாது ப்ரோ, பிரச்சனை கிடையாது. என் பேர் இன்னும் ஃபுல்லா சொல்லல. மேபி அந்த பேய் கடுப்பு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மேபி அவங்களுக்கு உங்க கூட பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ப்ரோ. ஓகே தான் ப்ரோ. எனிவே இது மிகப்பெரிய பாக்கியம் ப்ரோ. நீங்க பேய்கிட்ட பேசிருக்கீங்க ப்ரோ. எல்லாருக்குமே கிடைக்காது ப்ரோ இது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஓஜா போர்டெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இறந்த வீட்டில் கூட போயிருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்க கூட ஓஜா போர்டு பண்ணிக்கிட்டு இருந்த போது யாரோ என்னோட முது தண்டில வந்துட்டு நீவின மாதிரி இருந்தது ப்ரோ. அப்பயே ஏன் சொல்லல ப்ரோ? நம்ம ஓஜா போர்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இடையில வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லல. பட் ப்ரோ அந்த பையன் வந்துட்டு தள்ளி விட்டு, அதனாலதான் இது மேபி அந்த நான் தள்ளி விடல. இதனால அந்த பையனுக்கு பெரிய பிரச்சனை கூட வரல பின்னாடி. இல்ல இத பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நான் இதை உங்களை விளையாடவே கூப்பிடல. நீ அசால்ட்டா நாங்க இங்க பண்ணிருக்கும் போது நீ வந்து தள்ளி விட்டா என்ன? எனக்கு என்ன தெரியும்? உயிர் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுடா? உன்னை யாரா அதை தள்ளி விட சொன்னா? பேர் வருதுடா. விளையாண்டுகிட்டு இருக்கீங்க நீங்க. சரி கிளம்பலாம். நீ இங்கே பத்திரமா இருமா. நான் ஒரு 10 daysல வந்து பாக்குறேன். அவன் மட்டும் எப்படி லாக் பண்ணிருந்தாங்க? ஆல்ரெடி லாக் பண்ணது. இதை லாக் பண்ணு. ஏற்கனவே என் மேல ஏதோ சொல்றாரு அவர், என்ன விடாதுன்ட்டு. இதை வேற நான் தொட்டுட்டு வந்துட்டியா? ஓகே சூப்பர், கிளம்பலாம். இங்க பாருங்க, கை கிழிச்சிருக்கு பாருங்க. இவன் இந்த கையில தான் தள்ளி விட்டான். இங்க பாருங்க, இவன் கை இந்த கையில தான் கிழிச்சான். லைட் அடிக்காதரா. இங்க பாருங்க, கையெல்லாம் முடிஞ்சு. நான் இவரை அட்டாக் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இந்த கையில தான்டா தள்ளி விட்டேன் வாசு. தேவையில்ல வேலை பார்த்துட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன். சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது ப்ராக்டிஸ் ப்ரோ. அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியாது ப்ரோ. ஓய் அட்டாக் கேள்றா வாசு, ப்ளீஸ் அட்டாக் கேள்றா, சீக்கிரம் பார்த்துக்கலாம். கிளம்பு. என்ன தீப்பந்த மாதிரி இருக்கு. சம்திங் ராங். அரண்மனையில யூஸ் பண்றது. இந்த நைட் நேரத்துல கரண்ட் அரண்மனையில யூஸ் பண்றது. அதுதான். விடுங்க ப்ரோ, வேணாம், எடுத்துக்க போலாம். கீழே போட்டுருக்கா? வேணா டிஃப்ரெண்டா இருக்குல்ல. வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? விடு ப்ரோ. கிளம்பலாம். இப்ப எந்த ஆக்டிவிட்டியுமே இல்ல பாரு, எதுவுமே நடக்கல ப்ரோ. நீங்க குட் பை சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால எந்த பிரச்சனையும் வராது. அடுத்த நாள் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் ஏதாவது வந்து நான் வருவா. ஓஜா போர்டுல குட் பை சொல்லிட்டா எதுவும் நடக்காது. நமக்கு எதுவும் நடக்காது. இவங்களுக்கு இந்த தள்ளி விட்டு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது பண்ற பாத்துக்கிறேன்டா. நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும். அப்பலாம் அவருக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. ஹலோ வாடா. என்னவா வரணும் ப்ரோ. எங்கண்ணே இருக்காரா? அங்கதான் ப்ரோ. உட்காருங்க. எங்க இருக்கு தங்குது? மோசமான எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளே போக முடியல ப்ரோ. லாக்ல இருக்கு. உள்ள லாக்கா? ஆமா. 2 days കഴിഞ്ഞ് വാ. ഞാൻ പെർമിഷൻ ആയിട്ട് കീ മേടിച്ച് വെക്കാം. ഓക്കെ. നമുക്ക് എന്ത് അകത്ത് ഫുള്ള്
சூப்பர் சிலை ஓகே காணணும். ஓகே, அதெல்லாம் கூட ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு அங்க. இங்க பாருங்க கையெல்லாம் கிழிச்சு. இது பாருங்க ப்ரோ, என்னோட கைக்கு கூட வந்துருச்சு. இவர் எல்லாத்துக்கும் பிரெட் இதாயிருக்குல்ல. நாங்க அப்படியே இந்த கேட்டு வாசல்ல அப்படியே உட்காந்து தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு. இன்னும் 10 days கழிச்சு இங்க நான் வருவேன் கண்டிப்பா. இதை நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். உள்ள போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ப்ரோவோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ப்ரோவோட சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபுட் சேனல் வச்சிருக்காரு. ஃபுட் பிடிக்கும்னா இவரை ஃபாலோ பண்ணுங்க. அமரோட ஃபுட் சேனலையும் போய் ஃபாலோ பண்ணுங்க. அமரும் ஃபுட் பயங்கரமா போட்டுட்டு இருக்கான், பயங்கரமா சமைப்பான். ஓகே கைஸ், சைனிங் ஆஃப். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிரேவ் ஃபாஸ்ட்னு சர்ச் பண்ணீங்கன்னா கூட வரும். வாங்க ப்ரோ, கிளம்பிடல. ஓகே, இந்த விக் எங்க ப்ரோ கிடைக்கும்? இல்ல கைஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு ரொம்ப நாளா. இவரோட பழைய போட்டோஸ் நான் பார்த்தேன். என்ன ப்ரோ, அது இதுலயே சொல்லணும். மனுஷன் வேற லெவல்ல இருந்தாரு. இப்பதான் இந்த முடியெல்லாம் வச்சு இப்பயும் வேற லெவல்ல வேற மாதிரி ஒரு கெட்டப்ல இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த கெட்டப்லயே இருந்தோம்னா மாட்டிக்குவாரு. ஏன்னா நிறைய பொண்ணுங்க கூட சுத்துற மனுஷன். அதனால அப்பப்ப கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இந்த கெட்டப்ல இருக்காரு. இதே நான் அடுத்த தடவை கேரளா வரும்போது பாத்தீங்கன்னா இப்படி இருக்க மாட்டாரு. நானே வேற பேர் சொல்லுவேன் இவருக்கு. அப்ப என்ன பேர் வச்சிருப்பீங்க ப்ரோ? டிஃபரெண்ட் பேர் தான் எப்பவுமே மாத்திட்டு. இப்ப வந்து என்ன தெரியுமா, இவரோட உண்மையான பேர் தான் அல்லமீன். இப்போ இவரோட ஃபேக் நேம் என்ன தெரியுமா? டாம். கிடையாது, சின்ன ஐ மீன் பெட் நேம். பெட் நேம். நான் கடைசியா போகும்போது இவர் கூட ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். என் கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்துட்டு என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபீலிங் வருதுல எனக்கு. என்னடா போடா ப்ரோ, கோவால இருந்து தான் வாங்கிட்டு வந்த, அதுவே கிழிஞ்சிருச்சு ப்ரோ. இங்க வந்ததுக்கு அப்புறமா பாவம், கையெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. பாவம் ப்ரோ. நீங்க எல்லாமே உங்களுக்காக தான் ப்ரோ. அதனால ஓகே தான். தேங்க்ஸ் ப்ரோ.